கடைசி ஆப்லேவா நீங்கள் ஈஸி பண்ணல சும்மா ஆக்டிவ் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆக்ஷன் கேமராவோட நெக்கு ஸ்டாண்டு நம்ம கழுத்தில் மாட்டிக்கிட்டு அப்படியே கேமராவை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதை நான் ஃபைனலாக காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டரில் இப்போதைக்கு பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே போய் ஆகிட்டுருக்கு, பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. முடிஞ்சவொடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவோட ஹோல்டிங்கு. ஓகே ஓகே நெக் பேண்டு ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் கேமரா மாட்டி கைத்தில் மாட்டி கொண்டு தான். ஸ்டாண்டு உங்களுக்கு வேணுமாக்கா எனக்கு கால் பண்ணுங்கள். GoPro ஆர்கனைசர் பாக்ஸும் வந்து 3D பிரிண்டராக தான் ரெடி பண்ணியிருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும், சூப்பராக ஒரு உடையும் கூட வந்திருக்கு. இந்த GoPro கேமராவோட நெக் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். GoProவோட கேமராவோட கேப்பு, இது லென்ஸ் கேப்பும் வந்து அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கு. ரெடி பண்ணுறது ஓகே கரெக்டாக அட்டாச் ஆகிடுச்சு. இரும்பாட்டம் தாங்க இது. அடுத்த வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த நெட்டை போட்டு டைட் பண்ணுவோம். கரெக்டாக நெட்டு வந்து கரெக்டாக இதுவாகவே வந்துச்சு. நெட்டு விடக்கூடாதுன்ற லைட்டாக ஃபேவிக்கு போட்டிருக்கு. இதுதான் வருது. ஓகே அடுத்ததாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லைட்டாக கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாக் கொடுத்துருக்கோம். நம்ம நெட்டில் போட்டுக்கலாம். நாளைக்கு 5 பேர் இருக்குது. ஓகே நம்ம வண்டி எடுத்து போயிடலாம், ட்ராவல் போகலாம், ஃபிஷிங் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். சொல்லுப்பா. இதை கிளம்பிட்டு ஆச்சுன்னு வை. ஓகே இது 100% வந்து சேஃப் தான். குழம்புன்னா கறி குழம்பு செஞ்சாங்க. GoProவோட அது கொஞ்சம் இது திக்காக வச்சு குழம்பு இல்லை. ப்ரொடக்ஷன் கேசிங்கு கீழே இருந்தாலும் அந்த இண்டிக்குள்ள இங்கே வந்து எதுவும் ஆகாது. அட்டாச் பண்ணிவிட்டு வெற்றிகள் சமைச்சு மட்டும் ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். பாய்.